நேற்று ஆந்திராவின் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடந்த தீவிர புயல் மோந்தா புயலாகவும் அதன் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுக்குறைந்து இன்று காலை 8:30 மணியளவில் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெலுங்கானா பகுதிகளில் நிலைகொண்டுள்ளது. இது அடுத்த 6 மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் ஆந்திர பகுதிகள், தெலுங்கானா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகள் வழியாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். நேற்று மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 மணியளவில் அதே பகுதிகளில் மும்பைக்கு மேற்கு தென்மேற்கே 410 கிலோமீட்டர் தொலைவில் நிலைகொண்டிருந்தது. இது அடுத்த 36 மணி நேரத்திற்கு வடகிழக்கு திசையில் அதே பகுதிகளில் நகரக்கூடும். தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் வடகோடி தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை மோந்தா புயலின் நகர்வின் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றின் திசை மாற்றம் மற்றும் ஈரப்பத மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் 5 நாட்களுக்கு பொதுவாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மேலும் நாளை 30ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை.